அவர்களுக்கு நடந்த திருமணம். நான் ஜாதியை சொல்றேன், அடையாளத்துக்காக உங்களுக்கு சொல்றேன், புரியறதுக்காக. ஒரு ரெட்டியார் சமுதாயம் சமூகம் எப்படி இருந்ததுக்காக சொல்றேன். எங்களுக்கு ஜாதியில ஒழிக்கல, ஒழிக்கணும்னு சொல்றவங்க ரெட்டியார் சமூகம். அந்த ரெட்டியார் சமூகத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன என்று சொன்னால், நண்பர்களே, சின்ன பிள்ளையில குழந்தை திருமணம் 8 வயசுல, அது 9 வயசுல அந்த அம்மா கணவை இறந்து போட்டார். அப்ப அவளை கதவை சாத்தி உள்ள பூட்டி வச்சு வெளியே வரக்கூடாது. விதவை கோலம் அப்படி இருந்தாங்க. வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது. 3வது 4வது வரையெல்லாம் படித்தவங்க, அவ்வளோதான். அந்த 3வது 4வது எழுதி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மற்றது படிக்க ஆரம்பித்த உடனே எப்படியோ மிக முக்கியமாக குடியரசு பத்திரிகை, சுயமரியாதை இயக்கத்துடைய பத்திரிகையாக ஒரு நாள் பிடிச்ச தாளில் படிச்சிருக்காங்க. ஓ, இப்படி ஒன்று இருக்கா, ரகசியமாக அந்த குடியரசு பத்திரிகையை வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை படித்த உடனே, ஓஹோ இப்படி ஒரு இயக்கம் இருக்கு, அவங்களுக்கு பெரியாருடைய கால் கொடுத்து அவர்கிட்டயே காசு கொடுத்து வெளியில் போஸ்ட் பண்ணுறேன், நான் என்னைக்காக ஒரு நாள் வர்றேன் அப்படின்னு. அன்னை நாகம்மையார், பெரியார், இவங்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நிறைய வரக்கூடியவர்களெல்லாம் அழைத்து அந்த காலத்தில் திருமணங்களை, சுயமரியாதை திருமணங்களை அவர்களே சொந்த செலவில் நடத்தி வைத்தவர்கள். அப்படி வந்தவர்கள் வளர்ந்து வருப்பாடு இதே மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தார், காரைக்குடியில், செட்டிநாட்டில், கோட்டையூரில், அவருக்கு வந்த பிற்பாடு இவருக்கு அவர் விதவை, 2 திருமணங்கள், அதில் பிறந்த ஒரு குழந்தை. இதுக்காக வழக்கு வருது. வந்தா அந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, தாய்மார்கள் கவனிக்கணும், தோழர்கள் கவனிக்கணும். அண்ணா என்ன செய்தார், திராவிட இயக்கம் எப்படி நமக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் சொன்னார். இந்த மானமும் அறிவும், அதுதான் அழகுன்றது ஒப்பனையில் இல்லை, மானமும் அறிவு இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் நன்றாக கவனியுங்கள். அங்கே என்ன சொன்னா, இந்த திருமணம் செல்லாது. ஏன்னா பெரியார் நடத்தி வைக்கிறார் 2 பேருக்கு. எப்போ, 2வது 1934 அந்த அம்மாவுக்கும் அந்த ரெட்டியார் சமூகத்து பெண்ணுக்கும், செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் விதவைக்கும், விதவனுக்கும் விதவைக்கும் 2 பேருக்கு சேர்த்து நடத்தி வைக்கிறார் 34. அதுக்கப்புறம் அவர்களுக்கு 2 பையன் 2 பொண்ணு பிறக்குது. பொண்ணு பிறந்து 4 பிள்ளைகள் பிறந்து அவங்களுக்கு முதல் திருமணம் பையனுக்கு ஆகுது. அப்படி நடந்த பிற்பாடு கூட என்ன தீர்ப்பு வருதுன்னா, இந்த திருமணம் செல்லாது.